சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதல் என் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. கவலை என்னை பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னை பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கையில பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்ல. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் ஆறுதல் படுத்தி பாடல் மூலமாக தேவன் ஆறுதல் படுத்துவாராக. கர்த்தருடைய ஜெபத்தின் மூலமாய் தேவன் ஆறுதல் படுத்துவாராக. நம்மத்துல தேவர் ஊழியர்
சாமிகளை ஆண்டு ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்பார்கள். வா இந்த குடும்பத்துக்காக தேவன் ஆறுதலை கொடுக்கும்படி தொடர்ந்து இந்த ஆறுதல் கூட்டத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்தி தரும்படி நம்ம ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல இயேசு ராஜா, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டு. நல்ல இந்த மாலை வேலைக்காக நாம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஆறுதல் கொடுத்த நம்மளை கத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசையை பற்றிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரை, பொறுப்பட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் ஆறுதல் படுத்த முடியாது ஜபிக்கிறோம். நாங்கள் ஆறுதல் படுத்த முடியாத ஆண்டவரே, நீங்கள் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆறுதல் படுத்தி சமாதானம் தர முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரும் ஒரு பிரச்சனை எங்களோட கடந்து வரும் ஜபிக்கிறோம். எல்லாருடைய கத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் எங்கள் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நல்லவர். தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலை கேட்போம். பெஞ்சமின் பாஸ்டர் வாழ்வாங்க வந்து ஒரு பாடலை பாடி ஆண்டு ஞாபகத்தை ஹெலன் ஒரு பாடலை பாடுவாங்க. உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. துன்பத்திலும் நீரே,
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆறுதல் படுத்துவாராக, தேற்றுவாராக. இப்பொழுது இந்த தாயார் ஒரு சிறிய ஜெபத்தை இந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுக்கும்படி வந்திருக்கிற எல்லா சொந்த பந்தங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கும்படி ஜெபிப்பாங்க. ஏசப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் தேவனே, அப்பா நித்திய ராஜாவே உமக்கு சோத்திரப்பா. அப்பா கண்ணனை இழந்த சகோதரிக்கு கத்தாவே நீர் ஆறுதலையும் சமாதானத்தை அப்பா நீங்க கொடுக்க வேண்டுமாக உண்மை சோத்திருக்கிறப்பா. அவருடைய மகனுக்கு, மருமகளுக்கு, அவருடைய மகளுக்கு, ஆண்டவருடைய குடும்பத்து கணவனுக்கு, எல்லாருக்கும் ஆண்டவருடைய சொந்த பந்தன் உறவுகளுக்கு ஏசப்பா நீங்க சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக உண்மை சோத்திருக்கிறேன் கத்தாவே. கத்தாவே மனிதனுடைய ஆறுதல் அல்ல ஆண்டவரே, தேவாதி தேவன் நீரே ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொன்னீரப்பா. நீங்க தான் ஆற்றி தேற்றுகிற தேவன் என்று சொன்னீங்களப்பா. முடிவு பறிந்து உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே, அப்பா அந்த சகோதரியா கணவன் இழந்த சகோதரி, அவருடைய மகன், மருமகள், அவருடைய மகளுடைய ஆண்டவரே கணவன், பிள்ளைகள், அவருடைய சொந்த பந்த உறவுகள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆறுதல் இல்லாம இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்க வேண்டுமாக, கண்ணீரை துடைக்க வேண்டுமாக உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய முகங்களில வடிகிற கண்ணீரை நீர் துடைப்பேன் என்று சொன்னீரப்பா. அவங்களுடைய கண்ணீர்களை நீங்க துடைக்க வேண்டுமாக, நீங்க ஆறுதல் படுத்த வேண்டுமாக, தேற்ற வேண்டுமாக ஏசப்பா உமது நாமத்தினாலே ஆண்டவரை ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. முடிவு பருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்ம கூடவே இருக்க முடியும். ஆமே, மற்ற எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு அவருடைய நாட்களிலே அவர்கள் போவது வேதத்தின் சத்தியமாக இருக்கிறது. ஆமே, இந்த நாளிலே நம்ம அதில் படத்தை பகுதியிலிருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா ஒரு பாடலை பாடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம ஏசாயா புத்தகத்துல 57 வாசிக்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். தீங்கு நாள் வருது முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அது மட்டும் சொல்ல, நேர்மையா நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து படுக்கையில் இழைப்பார்கள். கிருபை இறங்கிட்டால் சோதரம் சோதரம். அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் எனக்கு உண்மை தவிர எவரும் இல்லையே, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்ப உமது கிருபையே, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்ப உமது கிருபையே. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. தாய் முகம் பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை, தாய் முகம் பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்று பந்தம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை, சொந்தம் என்று பந்தம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. நீ எனக்கு தந்தையானே, நான் உனக்கு சொந்தமானே. நீ எனக்கு தந்தையானே, நான் உனக்கு சொந்தமானே. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இங்கு ஒரு நாளிலே சொட்டைகளின் மறைவினிலே, இங்கு ஒரு நாளினிலே சொட்டைகளின் மறைவினிலே, பத்திரமாய் பாதுகாக்கும் பசமுள்ள ஆண்டவரே, பத்திரமாய் பாதுகாக்கும் பசமுள்ள ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நான் மறப்பது
நியாயோ இல்லை. நீ செய்த நன்மை ஏழை மறப்பது நியாயோ இல்லை. அம்மாவும் நீரு எங்க அப்பாவும் நீரு, அம்மாவும் நீரு எங்க அப்பாவும் நீரு. பேர் சொல்லி அழைப்பீரு, என்னை அள்ளி அழைப்பீரு. இல்லை என்று சொல்லி அழுதால் இயேசு அதை சகிப்பதில்லை. இல்லை என்று சொல்லி அழுதால் இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதால் அப்பா மனம் பொறுப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதால் அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீ மட்டும் இல்லை என்றார் நான் உயிர் வாழ்வதில்லை. நீ மட்டும் இல்லை என்றார் நான் உயிர் வாழ்வதில்லை. அம்மாவும் நீரே எங்கள் அப்பாவும் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா. சோதரமானவரே உடைய கிருபையை உடைய மகிமை தகப்பனை வலை வேண்டும் கொடுத்துக்கப்பா. தகப்பனை தாயாரை காத்துக்கொள்ளுங்கப்பா. தாயாரை தகப்பனி அப்பா இணைஞ்ச அந்த பந்துகளை தகவலை கத்துல ஒப்பு மாட்டேன். அவங்க பாப்பா பிறப்புல பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கத்துல ஒப்பு ஒரு மாட்டேன். இலைப்பாறு நீரான தகப்பனே என் தேவாதி தேவனே இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷன் தகப்பனே அது காலம் தகப்பனே அப்பா அவங்ககிட்ட இலைப்பாற வரனானே தகப்பனே நம்முடைய கிருபையின்படி மகிமையின்படி தகப்பனை இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்க என்னமோ இலப்பாறு சொல்லி தகவலை தேற்ற முடியாது. தேற்று நீராண்டவரே ஆற்று நீராண்டு தாவனே இந்த தாயாரிய தாவனே தாவனாரியம் தாவன பிள்ளைகளை தாவன ஆற்று தாவனை வழிநடத்துங்கப்பா. மறித்த தாவனா தாவன தேவன் நடில இலைப்பார நாங்க விசுவாசிக்கிறான்றே அதே போல குடும்பத்தை அனைவரும் விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. மீட்பெறும் ரட்சனை சுமல ஜபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து நாம் இன்னொரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நமக்கு பிஷப் ஸ்டெல்லா ராணியம்மா வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர்களை கட்டளும்படி ஒரு சிறிய ஜெபத்தை அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஆமென். சோத்திரம் கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா இந்த ஆறுதல் கூட்டத்தை தொடக்கம் தான் முடிவரை ஏசப்பா நீ நடத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்திராணி அம்மாவுக்கு ஏசப்பா நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தாங்க இருந்தவே ஒரு தாய் தேற்றுவது போல ஏசப்பா நீர் அவரை தேற்றுவீராக கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே. பாஸ்டர் வீரமணியாவையும் மனைவியே ஏசப்பா ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா உற்றார் உணர்வு எல்லோரும் ஏசப்பா நீர் ஆசீர்வதியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்கள் ஊழியங்களையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க. நீரே எல்லா காரியங்களும் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் கேட்போம். அவருடைய கஸ்தூரிக்கு வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. தொடர்ந்து நாம் ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையும் ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம்
வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே கைவிட்டாரே, ரத்தத்தாலே கைவிட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். என்னுடைய மனைவி ஒரு இந்த குடும்பத்துக்காக ஆறுதலை தேவன் கொடுக்கும்படி தொடர்ந்து பேசுகிறதான எல்லா தேவனுடைய ஆலோசனைகளும் வார்த்தைகளும் ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்பார்கள். இசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நம்ம நன்றியோட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ரட்சா ஆவியானவரே. இந்த ஆறுதல் ஜபத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிகளை விட்டு போன ஆண்டவரே உடைய மனைவி அந்த தாயார் ஆண்டவரே ஆறுதலப்படுத்த என்னமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மகனை மருமகள் அவருடைய மகளை ஆண்டவரே மருமகனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அங்க ஒவ்வொருக்கும் தேவ சமாதத்தை கட்டட என்னமா நாங்கள் செபிக்கிறையா. வந்திருக்கிற சொந்தங்கள் பந்தங்கள் ஒவ்வொரு கட்டத்தாமே ஆண்டவரே நீ ஆறுதல் கொடுக்க என்னமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பேசுற ஆண்டவரே உடைய தாசனை மறைத்து ஆண்டவரே குடும்பத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கட்டோடைய ஆறுதல வார்த்தைகள் ஆண்டவரே நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. நீ பேசும் ஆண்டவரே. அப்பா குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தை கொடுத்து வார்த்தைனால உங்களை பலப்படுத்துங்க அப்பா, வார்த்தைனால தேய்ச்சுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடலாக்க என்ன சொன்னீங்களா. ஆவியான சத்தியத்தினால அவங்க சமாதானத்தினால சத்தியத்தினால விடலாக்கப்பட சத்தியத்தினால அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்கப்பட ஆண்டவரே நீ உதவி செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய பேசுடைய நாமம் மகிழப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவாரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமத்திலே வந்திருக்கிற பிஷப் மரிதாஸ் ஐயா அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளும் நமத்திலே இந்த குடும்பத்துக்கான ஆறுதலான ஜெபத்தையும் நமக்கு கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆறுதல் ஜெப கூடுகையில கலந்திருக்கிறதான உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த குடும்பத்துக்கென்று ஆதலாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இருதயம் கலந்திருக்கிற சூழ்நிலை யாருக்குன்னு சொன்னா
அருமையான அம்மாவுக்கு, இந்திராணி அம்மாவுக்கு இப்போ இதயம் கலங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. நோக்கம் என்னன்னா, இணைந்த நாட்கள் முதல் இந்நாட்கள் வரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இருக்குமா, 40 ஆண்டு காலங்கள். அவருக்கு என்ன வயசு? 67. 40 ஆண்டு காலங்கள் கணவன் மனைவியாக வந்திருக்கிறாங்க. இந்த 40 ஆண்டு காலங்கள்ல சந்தோஷம், துக்கம், வேதனை, வருத்தம் எல்லாவற்றையும் பார்த்திருப்பாங்க. நல்ல பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். மருமகள், மருமகன், பேர பிள்ளைகளை பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இதுவரையிலும் கரம் பிடித்த அந்த தகப்பன், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது, தேவன் எடுத்துக்கொண்டார். அவர் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். உலகத்தில் வாழ்கிற போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையில கடைசி காலங்களில் ரொம்ப வேதனையான வாழ்க்கை. வியாதி என்கிறது ஒரு கொடூரமான வாழ்க்கையில அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் சொந்த பந்தல கைவிட்டாங்க. ஆனா யாரும் கைவிடல, தேவர் ஒரு கைவிடல. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க உதவியா இருக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்துவம். இதுதான் கிறிஸ்துவம். யார் கைவிட்டாலும் கைவிடாவிட்டாலும், ஆனா தேவ பிள்ளைங்க யாரும் கைவிடவே மாட்டாங்க. அதான் சபை. அல்லேலூயா. பாருங்க, அம்மா கலங்கிருக்கிற போது தேவன் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்துல விசுவாசமா இருங்க. சொன்ன தெளிவான ஒரு வார்த்தை. அப்போ பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டார். பாஸ்டுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவரோட தகப்பன் இந்த நாளில் இல்லாத இருக்கலாம். ஆனா தகப்பன் இல்லாத இடத்துல இருக்கிற தேவன் அவருக்கு வேண்டி குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதல் தருவார். அவள் ஆலோசனைகளை கொடுப்பார். சபையில் இருக்கிற ஊழியர் அவளை தாங்கும்படியான ஒரு வார்த்தையினாலே திடப்படுத்துவார். அப்போ அந்த வார்த்தை நம்ம ஏதுவாக இருக்கும். நான் உங்களை திக்கத்தலாக விடுவேன், நான் மீண்டும் இடத்துக்கு வருவேன். ஏன் நான் கலங்கி நிற்கிறேன்ல, அது சொல்றாரு, நான் போயிட்டு கலங்காத, நான் மீண்டும் இடத்துக்கு வருவேன். ஏன்னா உங்களை என் இடத்துல சேர்த்துக் கொள்வதற்கு. இப்போ அவருக்கு முன்னாடி அருமையான நடராஜாவுக்கு முன்குறித்த நாட்கள் முடிந்தது. வேதத்தில் நிறைய ரகசியம் இருக்குது. கோதுமணிகள் களத்தில சேர்ப்பது போல முதிர் வயது கலனை சேர்வு வேதம் சொல்கிறது. நட ஒரு காலம், நட்டது பிடுங்க ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம். அது போல காலம் முடிந்தது. அவர் காலத்தை முடித்து அவர் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். அவரை குறித்து கலங்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்பது போல உலகத்தில் வாழ்ந்து அவரை பற்றிக் கொள்கிற போது உறுதியான மனதை தேவன் நமக்கு கொடுப்பார். நம் கண்ணீராவும் தொடக்கப்படும். கவலை நமக்கு ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. இதான் வேத வசனம். எப்பெல்லாம் வேத வசனம் கேட்டுன்னு சொன்னா கலங்கி நிற்கிற போது, இந்த உறவு நமக்கு பெரிய உறவு. ஆனா நம்ம சொல்ல முடியும், ஆனா பிரிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லி நம்மளுக்கு ஆறுதல் படுத்தினாலும் அது ஆறுதல் ஆகாது. ஏன்னா அந்த உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவு. அந்த பந்தம், இந்த உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு பிரிக்கப்பட்டதுனால அந்த அழகியும் கண்ணீரும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் இருக்கும். என் தாயார் ரொம்ப எனக்கு பிடிக்கும். மரிச்சு போயிட்டாங்க. ஏர்போர்ட்ல வேலை பார்க்கிற 2 ஆண்டு காலங்கள் ஒரு நாள் கூட தவறாம நான் பார்த்து அழுவேன். அழுதுட்டு கார்ல எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, காருக்குள்ள உட்காந்து அழுவேன், கதறி அழுவேன். அழுதுட்டு தண்ணீர் முகாலம் விட்டு டியூட்டி போடுவேன். வேலை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு அழுக நினைச்சிட்டு அழுக வந்துச்சுன்னா உட்காந்து வீட்டுல வந்து மனைவி கேட்பாங்க, எத்தனை காலங்களுக்கு எங்க அம்மா நினைச்சிட்டு இருப்பேன். காலம் கடந்து வருகிற போது வேதவசனம் தெளிவுபடுத்தினது. இனி அவனை குறித்து கவலைப்படாதபடி தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் தேற்றினது. அதுக்கு பிறகுதான் என் கண்ணீரை நான் நிறுத்தினேன். அப்போ ஏன் அது சொல்றேன்னு சொன்னா, அந்த பந்தம், இந்த உறவு என்பது பிரிக்க முடியாதது. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம், அவளை ஆறுதல் படுத்தலாம், சமாதானப்படுத்தலாம். ஆனா தனிமை இருக்கிற போது அந்த தனிமையில வாட்டும். அப்போ அவளுக்கு யார் ஆறுதல் சொன்னா, இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. வேற யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டால், ஆண்டவரை பிடித்துக் கொண்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தரும்படியான கிருபை வச்சிருக்கிறார். நமக்கு முன்னதாக அவர் போய் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சுட்டா முடிஞ்சிச்சு இல்ல, ஒரு நாள் வரும், நம்ம முகமுகமா சந்திக்கிற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரையிலும் நம்ம நினைச்சு கொண்டுதான் இருப்போம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அதை மறந்து நீ அவரிடத்துல விசுவாசமா இருக்கணும். இந்த உறவு கொடுக்கப்பட்ட பந்தம் உறவு கொஞ்ச நாட்களுக்கு இருக்கும். ஆனா இயேசு நம்மளே கூட கடைசி வரைக்கும் இருக்கிறாரு.
இயேசு கடைசிக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உன் கண்ணீர் இடாதபடிக்கு அவர் கண்ணீர் துடைக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய ஆறுதல். எனவே இந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுக்கிறதான உன்னதமான கிருபை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. என்னிடத்தில் விசுவாசம் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அருமையான தாயாரையும் ஒரு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் தேவன் பாதுகாப்பார், கண்ணீர் யாவை துடைப்பார், அவளுக்கு தேவனை துணையாக இருப்பார் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். மீதியான நேரத்தை அருமையான பேராயில் இருக்கிறார்கள், அவர் எடுத்துக்கொள்வார்களை ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அன்பு தாயார் இந்திராணி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைங்க பாஸ்டர் வீரமணி ஏஞ்சலுக்காக ஸ்தோத்திரம். பெண் பிள்ளை மருமக பிள்ளைங்க பேர பிள்ளைங்க உடன் பிறந்தவர்களுக்காக ஸ்தோத்திருக்கிறேன். தகப்பனே அருமையான குடும்ப தலைவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிங்க, சமாதானப்படுத்துங்க, கண்ணீரியாவின் துடைங்க. நீங்க ஆறுதல் படுத்துகிறா இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கலங்காதபடிக்கு ஒரு இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, நீங்க கரம் பிடிங்க. கர்த்தர் வருகிற நாட்களில ரட்சிக்கப்படவும் உங்களுடைய பிள்ளைகளால் உலகத்துல வாழவும் உண்மை சார்ந்து உமக்களை ஓடவும் கிருபை செய்ய. நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுத்து கண்ணீர் யாவை கொடுத்து தேவன் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி நீங்கள் கரம் பிடிக்க வேண்டுமாய் உங்களிடத்தை சதிக்கிறோம். இந்த ஆறுதல் ஜபங்களில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட கரம் இருக்கட்டும். இந்த இடத்துக்கிற அன்பு கர்த்தாவை பரிசுத்தங்களோடு கருபை இருக்கட்டும். தொடர்ந்து பெரிய கங்களை செய்யுங்க. கூட்டம் தொடர்ந்து முடிவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இவருடைய நாமத்தில் ஒப்படுத்தி செபிக்கிறோமே தகப்பனே, ஆமென். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வருத்தத்தோடு கழிப்பதுங்கே. வாழ்நாளை எல்லாம் வருத்தத்தோடு கழிப்பதுங்கே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான வேத ஆலோசனை கொடுத்த அருமையான ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்மத்தில அருமையான சுவிசேஷகர் தெய்வ ஊழிய ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் வந்து நம்மத்திலே சில ஆறுதலான கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து குடும்பத்துக்காக ஜெபிப்பார்கள். நம் கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த நாளிலும் இங்க கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்த ஆறுதல் ஜெப கூட்டம் ஆனது நமத்திலே வாழ்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கடந்து சென்றிருக்கிற மரியாதைக்குரிய நடராஜன் ஐயா அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களும் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் கூடும்படியாக நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்பொழுது இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாததுதான். கடந்த வருடத்திலே நான் என்னுடைய தகப்பனாரை இழந்த போது இதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எந்த ஒரு எத்தனை பேர் வந்து ஆறுதல் கூறினாலும், எத்தனை பேர் வந்து நமக்கு சமாதானம் கூறினாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய அது பெரிய பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். ஆனால் நாம் விசுவாச பிள்ளைகளாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் நமக்கு உதவியாக இருந்து ஆறுதல் செய்வார் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை தேற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். விக்டர் வீரமணி ஐயாவை சொல்லும் போது அந்த தேவ ஊழியர்கள் ஜப ஐக்கிய கூடுகை 4 வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த ஜப கூடுகையில் இணைந்து ஐயாவோடு சேர்ந்து இந்த ஊழியத்திலே
ஜெபிக்கும்போது விக்டர் வீரமணையா ஒரு பழக்கம். அவர்கள் இந்த தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகையிலே ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு மெம்பராக ஊழியராக இருந்து உற்சாகமாக எங்களோடு பணிபுரிந்தார்கள். தொடர்ந்து வரும் காலங்களிலும் இந்த தேவ ஊழியர்கள் பணியிலே அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலே வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அம்மா அவர்கள், இந்திராணி அம்மா அவர்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வரவில்லை. ஆனால் நாம் இங்கு கூடி வந்திருக்கிற விசுவாசத்தின் பிள்ளைகள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கேட்கிற இந்த வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு பிரயோஜனமாக்கி தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா அவர்களோடு பேசுவார் என்பது சந்தேகமே இல்லை. 3 காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம சொன்ன இந்த இழப்பு அப்படின்னு சொல்லும்போது இதை யாராலுமே ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது தேவன் நம்மோடு இருந்து நம்ம 3 விதத்திலே நமக்கு இந்த ஆறுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது, நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி ஜெபிக்கும்போது, நம்முடைய வேதனைகளை, மனதின் கஷ்டங்களை அவரிடத்துல தெரியப்படுத்தும் போது அவர் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது வேதாகமத்துல ஏசாயா புத்தகத்துல 51:2 நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் எப்படி சொல்லிக்கிறாராம், நானே ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிக்கிறார். நம்முடைய தேவன் என்ன பண்றாராம், அவர் தான் ஆறுதல் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 51:12 என்ன சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்ப நம்ம செய்கிறேன் போதையா. அந்த வேத வசனத்தை அது நம்ம பிடித்து கொள்ளும்போது தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அப்ப தேவன் எப்படி நம்மளுக்கு ஆறுதல் செய்வார், நாம் ஜெபிக்கும் பொழுது, இப்ப நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது. இப்போ அம்மாவுக்கு இப்போ அவர்கள் இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வரணும். நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எப்படி தாவீது ராஜா சங்கீதத்துல அவர் சொல்கிறார், 63வது சங்கீதத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், வெவ்ரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன், மது கோலும் அது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. மது கோலும் என்ன தடியும், அந்த மேய்ப்பர்கள்லாம் அந்த கோலும் தடியும் கையில வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆட்டுக்கு தேவையான அந்த ஆகாரத்தை, அந்த கிளையில இருக்கிற மரத்துல இருக்க கிளையில இருக்கிறத அந்த பிடிச்சு இழுத்து ஆகாரம் கொடுக்கறதுக்கு அந்த தடி உபயோகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தடி எதுக்கு பிரயோஜனமா இருக்கணும், எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு விலங்குகள், சிங்கமோ புலியோ கரடியோ வரும்போது அதை விரட்டி அடிப்பதற்கு அந்த கோல் பயனுள்ளதாக இருக்கும். அப்படியாக அம்மாவுக்கு, குடும்பத்தாருக்கு, இந்த ஐயாவை இழந்து தவிக்கிற உற்றார் உறவினர்களுக்கு தேவனை நோக்கி பார்த்து அவரை நோக்கி எப்படியாக இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், இந்த மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் என்ன பண்ணுவோம், தேற்றும் அப்படின்னு சொல்லியார். அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து போஷித்து, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை, எந்த ஒரு பொல்லாப்பு சத்ருவானுடைய போராட்டமோ எந்த ஒரு ஆபத்துகளோ விபத்துகளோ வராதபடி தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்ப தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆறுதல், நம்முடைய மனதில் இருக்கிற வேதனைகளை, கஷ்டங்களை நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், வேத வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு ஆறுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம் வேதத்தை ஆழ்ந்து படிக்கும்போது, இது போன்ற ஒரு சோதனைகளால் ஒரு சூழ்நிலையில கடந்து செல்லும் போது, நாம் ஒரு மனவேதனையோடு, ஒரு கஷ்டத்தோடு ஒரு பாதையில இருக்கும்போது வேதம் வசனம் நமக்கு ஆறுதல் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 15:4 வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, தேவ வசனத்தினால் ஆறுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் முடியாக கொடுக்கிறது. ரோமர் வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதல் போதும். வேத வசனத்தினால் ஆறுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்ல, அம்மாக்காகவும் சரி மற்ற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேத வசனம் ஆறுதல் கொடுக்கிற வாக்கியமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு தாயாருக்கு நம்ம என்ன சொல்லணும், வசனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படியாக வேதத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார், நம்முடைய பாடுகளை எப்படியாக அவர் சுமந்தார், நமக்கு ரட்சிப்பு உண்டாக என்னென்ன காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கும் மற்றும் குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் வேதத்திலிருந்து காரியங்களை நாம் விளக்கி சொல்லும் போது அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதுல ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது
நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேற்றரவாளன், அவர் நமக்கு தேற்றரவாளனாக எந்த ஒரு ஆபத்துகளோ கஷ்டங்களோ நாசமோசங்களோ எந்த ஒரு மன கஷ்டங்களோ இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நண்பரை போல அவர் என்ன பண்றாரு, நமக்கு தேற்றுதல் ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்க கூடி வந்திருக்கிற நண்பர்களாக விசுவாச குடும்பத்தினராக நம்ம கூடி வந்திருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் என்ன சொல்றோம் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியான மட்டுமே எப்ப நம்மோடு இருந்து நம்மோடு வழி நடத்துகிறவராக நம்முடைய ஆறுதல் படுத்துகிறவராக அவர் இருப்பார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 28:11-12 பார்க்கும்போது அது குறித்ததான காரியங்கள் வருகிறது. அந்நிய பாஷையினால அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு அவர் உறுதுணையா இருப்பார், துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை நாம் மனதிலே கொண்டு நாம் ஜெபிக்கும் போது, மனவேதனையா இருக்கும்போது ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, பரிசுத்தான துணையை நாடும் போது நிச்சயமாக அவர் நம்ம உலக பிரகாரமாக நமக்கு உற்றார் உறவினரை நாம் இழந்து தவிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதல் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம வேதத்தின் அடிப்படையில் இப்படி நாம் சில காரியங்களை நாம் தியானித்தாலும் உலக பிரகாரமாக ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்களுக்காக நம்ம விசேஷமாக சொல்ல வேண்டுமானாலும் இது மட்டும் 40 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தில் அவர் கணவரோடு இருந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு அருமையான மகள் உண்டு. அவருடைய மனைவி, மருமகன் மற்றும் பேரப்பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இப்போ அவர்கள் பார்த்தோன்னா அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ குடும்பத்தார் அவர்களை அரவணைத்து அவர்களுடைய தேவைகளை என்ன அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து அவர்களை ஒரு குழந்தை போல் அரவணைத்து செல்ல வேண்டிய கடமைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அதை குடும்பத்தார் அதை கருத்திலே கொண்டு அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை மனதிலே எந்த ஒரு காயமும் ஏற்படாதவாறு அவர்களை ஆற்றி தேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் உண்டோ அதையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஐயா நடராஜன் அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு பாதப்படியிலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்திலிருந்து அவர்கள் கடந்து சென்றாலும் தகப்பனே அப்பா நாங்கள் விசுவாச பிள்ளைகளாக தகப்பனே அவர்களை நாங்கள் மறுமையிலே சந்திப்போம் என்று தகப்பனே நாங்கள் உண்மைக்குள்ளாக விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உண்மை விட்டு இந்த உலகத்திலிருந்து அவர்கள் கடந்து சென்றிருந்தாலும் தகப்பனே அப்பா அவர்களுடைய வாழ்விலே தகப்பனை மட்டுமாக நீர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து தகப்பனை கொடுத்திருக்கிற தகப்பனை அப்பா புத்திர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா விற்றுவின் ஐயாவுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, அவருடைய சகோதரி, அவருடைய கணவருக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் பாதப்படியில் வந்து நிற்கிறோம். தேவரீர் இந்த நேரத்திலே இந்த குடும்பத்துக்கு நீர் ஒரு ஆறுதலின் தேவனாக இருந்து தகப்பனே நீர் போதுமானவராக இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உலக பிரகாரமாக தகப்பனே நாங்கள் அவர்களை தேற்றினாலும் தகப்பனே அப்பா உள்ளான தகப்பனே அப்பா பரம வைத்தியர் நீர் தகப்பனே அவர்களுக்கு நீர் ஆறுதல் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா உள்ளான காயங்களை நீர் ஆற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வருகிற காலங்களிலே தகப்பனே எந்த ஒரு சோர்வுகளோ பலவீனங்களோ மனசோர்வுகளோ அவர்களை மேற்கொள்ளாதபடி நீரே அவர்களோடு கூட இருந்து நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாயாருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏற்ற நேரத்தில் அவர்களும் ரட்சிப்புகளாக நடத்தப்பட நீரே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவரை நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கூடி வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்தெந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ எந்த ஒரு ஆறுதலை தேடி வந்திருக்கிறார்களோ தேவரீர் நீர் அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அதை நடத்தி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவாலை உன்னை தம் கரங்கள்
கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் உன்னை ரட்சிப்பாரே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் உன்னை ரட்சிப்பாரே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கர்த்தர் நல்லவர். அருமையான ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்த அருமையான ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இந்த ஆறுதல் வார்த்தையின் மூலமாக இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி ஆண்டவர் நடத்துவார். இப்பொழுது இந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து எல்லா விதமான தீங்குக்கும் தீமைகளுக்கும் பயங்களுக்கும் ஆண்டவர் இவர்களை விலக்கி காத்து தொடர்ந்து ஆண்டவர் நடத்தும்படியாக சகோதரர் பீட்டர் அவர்கள் வந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவரோடு கூட சேர்ந்து தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலை தேவன் தரும்படி, சமாதானத்தை தேவன் தரும்படி, தைரியத்தை தேவன் தரும்படியாய் நாம் செபித்துக் கொண்டிருப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான ஆறுதல் ஸ்தோத்திர இந்த கூட்டத்திற்காக ஆண்டவரே, இந்த மாலை இரவு நேரத்திற்காக நமது ஸ்தோத்திர நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீங்களே. அப்படியாக இந்த குடும்பம் அருமையான தாயார் அவருடைய ஆண்டவரே மகன் குடும்பங்கள், ஆண்டவரே அவருடைய மகள் குடும்பங்கள், ஆண்டவரே சொந்தங்கள் பந்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே நாமத்தில் இவர்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே ஒரு தீமையும் ஒரு தீங்கும் இவர்கள் மேல வராதபடி இயேசுவின் நாமத்தில் இவர்கள் சுகமாக ஆண்டவர் நமக்குள்ளாக ஆண்டவர் களி கூர்ந்து மகிழும்படி இயேசுவே உடைய ரட்சிப்பில் களி கூறும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ரட்சித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வேண்டிய ஆறுதலையும் பலனையும் தேறுதலையும் இயேசுவின் நாமத்தில் கொடுத்து தேவாவியான் நடத்துங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபித்தபடி கர்த்தர் ஆறுதலை கொடுப்பாராக. அருமையான நம்மத்திலே நடராஜன் ஐயா அவருடைய மகன் விக்டர் வீரமணியா அவர்கள் வந்து அவர் இருந்த தகப்பன் இருந்த நாட்களிலே அவரை குறித்தான நன்மையான காரியங்களை சில வார்த்தைகளை சொல்லி வந்திருக்கிற உங்களையும் வரவேற்று அவரை குறித்து ஒரு சிறிய சாட்சியை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார். நம் அவரை வரவேற்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எங்க அப்பா பத்தி சொன்ன பார்த்தோன்னா, என்னையும் எங்க அக்காவை நல்ல விதமா வளர்த்தாரு. யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அந்த காரியத்தை குறித்து நிறைய விஷயம் சொல்லுவாரு. எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்து அப்படி சொல்லி நிறைய விஷயத்தை குறித்து சொல்லுவாரு. அவரை பத்தி சொன்னா நிறைய விஷயத்த அவரை பத்தி நல்ல விதமா நம்ம சொல்லலாம். நல்ல விதமா எங்களை வளர்த்தாரு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து நம்மத்திலே ஆறுதலை தேவன் தரும்படி ஒரு சிறிய ஜெபத்தை பாக்கியராஜ் அவர்கள் நம்மத்திலே செய்வார்கள். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பிஷப் ஐயா மூலமாக பேசும்படி ஜெபிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில் வருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்காக அநேக பரிசுத்த ஆண்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எல்லாரும் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒவ்வொன்றாய் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அப்பா, இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதல் செய்யும். ஆண்டவரே, தகப்பனார் வாழ்ந்த இந்த கடந்த கால அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் அப்பா உங்களுடைய பெரிதான கிருபையினால அவர் இந்த குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார்.
ஆண்டவரே, அவரை இழந்து வாடும் அருமை தாயார் அவர்களுக்கும் அவருடைய மகள் இப்படி சொந்தங்கள் பந்தங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்காகவும் சபை மக்களுக்கும் கர்த்தர் நீர் ஆறுதலை தரும்படியாய் வேண்டுகிறோம் அப்பா. உம்முடைய இனிய பிரசனம் ஒன்றே ஆறுதலை தரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே, ஐயா பிஷப் ஐயா அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் வந்து எங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே நீ பேச போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யுங்க அப்பா. இவர்களை ஆண்டவரே தகப்பனாரை இழந்து கணவரை இழந்து வாடுகிற இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணு சுவாமி. நீ நீதி செய்யும் ஆண்டவரே, நீ நியாயம் செய்யும் ஆண்டவரே, இவருக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இவர்கள் கடந்து போகிற இந்த வாழ்க்கை முழுவதும், இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக வேண்டுகிறோம். அவர்களுடைய ராஜ்யத்தில் வந்து இளைப்பாற ஆண்டவரே நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையோடு கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தோடு கூட பேசும் அப்பா. ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. இழந்த பலனை எல்லாம் இரட்டிப்பாய் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை அளிப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் கர்த்தர் நன்மைகளை அளித்து எங்களுக்கு ஆறுதல் செய்யும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ஜனத்தை தேற்றுங்கள் ஆற்றுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாலை வேளையில வந்திருக்கிற சொந்த பந்தங்களையும் தகப்பனை இழந்த இந்த குடும்பத்தாரையும் தேவ வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து நம் மத்தியில ஆறுதலாய் பேசி அவர்களுக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிற அருமையான பிஷப் டாக்டர் பிரதம பேரார் எஸ் ராஜையா அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். தேவன் அவர் கூட இருந்து நம்மத்தில் பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ஞான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஆறுதல் ஜெப கூட்டம். நல்ல விசேஷமாக பாஸ்டர் விக்டர் வீரமணி அவருடைய தந்தையார் தெய்வ திரு ஜெ நடராஜன் ஐயா அவர்களுடைய பிரிவினால் இருக்கிற துக்கங்கள், பாரங்கள், துயரங்கள் இவைகளிலே தேவன் நமக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பரிசுத்தவான்கள், நம்முடைய சபையார், நம்முடைய ஐக்கியத்தார், நம்முடைய விசுவாச மக்கள் ஜெபித்து ஆறுதல் சொல்லி கடந்து போக இங்கே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். விசேஷித்த விதமாக இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்கள் தலைமையிலே ஸ்தோத்திரம் டாக்டர் மரியதாஸ் ஐயா அவர்கள், சுவிசேஷர் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நேரத்தில் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள், அது மட்டுமல்லாமல் பாஸ்டர் சாமுவேல் ராஜையா அவர்கள், நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வந்திருக்கிறோம். இதில் விசேஷமாக என் இந்திராணி அம்மா அவர்கள், உஷா சண்முகவேல், ஏஞ்சல், பாஸ்டர் விக்டர் வீரமணி, இவர்களுக்கு தேவன் நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும். தேவன் நிச்சயமாய் ஆறுதல் கொடுப்பார். நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். கர்த்தர் ஆறுதல் செய்வார் என்று சொல்லி டாக்டர் ஸ்தோத்திரம் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் தெளிவாய் பேசினார்கள்.
கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அருமையான பேராயர் ஸ்தோத்திரம் மரியதாசையா அவர்கள் பேசினார்கள். ஸ்தோத்திரம் நாட்கள்ல அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அருமையாக பேசினார்கள். தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் மறுபடியும் என்ன பேச போகிறார் என்று ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம், இந்த நோட்டீஸில் ஒரு வேத வசனம் போட்டிருக்கணும், சங்கீதம் 94:19. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிப்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது தேவனே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத வார்த்தை, இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? என் உள்ளத்துல துக்கம், என் உள்ளத்துல வியாகுலம், என் உள்ளத்துல வேதனை, என் உள்ளத்துல துயரம் வருகிற போது உம்முடைய ஆறுதல், கர்த்தருடைய ஆறுதல் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆறுதல் தான் நம்முடைய ஆத்துமாவை தேற்ற முடியும். நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனையா சொன்னாங்க, ஸ்தோத்திரம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். வேதத்தில் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார ஆற்றணும், யார தேற்றணும் அப்படின்னு நம்ம வேதத்துல நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். ஆனா இன்றைக்கு நம்ம இந்த நேரத்துல யார நம்ம ஆறுதல் சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டும், யாருக்கு நாம் தேற்றுகிற வார்த்தையை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் சரியாய் புரிந்திருக்கிறோம். விசேஷமாக தகப்பனாரை குறித்து சொல்லுகிற போதே அவருக்கு கை கால், தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர் நடுக்கம் எடுத்தவராய், இந்த பிரிவை தாங்க முடியாதவராய் பாஸ்டர் ஸ்தோத்திரம் வீரமணிக்கு பேச முடியல. தாயாரை குறித்து சொன்னால் அவர்கள் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறாங்க. இப்ப இவங்களை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆற்றணும், தேற்றணும். நம்ம எல்லாரும் ஆறுதல் சொல்லணும். வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். சபையார் வந்து ஆறுதல் சொல்லணும். தனித்தனியா நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஆதரவாய் ஆறுதல் சொல்லி பேசணும். அப்படி நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேற்றுங்கள், ஆண்டவர் பேசுகிறார். தேற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:14 சொல்லுகிறது, திடனற்றவர்களை தேற்றுங்கள். இந்த நாட்கள்ல அவர்களுக்கு ஒண்ணுமே முடியல, அவர்கள் திடனற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தவித்துக் கொண்டிருக்கிறவரை தேற்றுங்கள். புலம்பல் 1:21 சொல்லுகிறது, அவர்கள் இந்த நேரத்துல ஒரு துயரம், அவர்கள் தவிப்புக்குள்ளாக இருக்கிறதை காண முடிகிறது. 40 ஆண்டுகள் ஒரு துணையோடு வாழ்ந்துட்டு இன்றைக்கு தனிமையிலே விடப்பட்டது போல ஒரு நிலை, அவங்கள் ஆவி ஆத்மாவிலே ஒரு பரிவோ, ஒரு முழுமையான ஒரு வெற்றிடம் அவர்களுக்கு இருப்பது போல காணப்படுகிறது. புலம்பல் 1:16-17 சொல்லுகிறது, அழுகிறவர்களை தேவனே என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறவர்களை நீங்கள் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேற்ற வேண்டும். நம்ம அவர்களை ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றும்படியாக நாம் நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினால இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார். தேற்றும்படியாக, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள்ல 2 கொரிந்தியர் 2:7 சொல்கிறது, அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்க.
அவர்களுக்கு இருக்கிற இந்த துக்கம் மாறும்படிக்கு அவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்க என்று கர்த்தர் இங்கே நம்மை பார்த்து ஆறுதல் சொல்லும்படியாக சொல்லி இருக்கிறார். யோபு 2:11 வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமான், எலிப்பாசும், பில்தாதும், சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமை. யோபு ஒரு நல்ல மனிதன், ஒரு உயர்ந்த மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். ஆனால் அவனுக்கு தீமை வந்து விட்டது. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவனுடைய செல்வம், சொத்து, வீடு எல்லாம் அழிந்து போனது. அவனுடைய சரீரத்திலே நோய் வந்து தாக்கியது, தீமை வந்தது. அவன் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய இழப்பு வந்தது. அந்த நேரத்துல யோபு தேவனை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிறான், தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறான். என்ன செய்வேன், நான் எங்கு போவேன், யார் எனக்கு ஆறுதல் என்று அவன் கதறி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல யோபுடைய நண்பர்கள் வந்து 3 பேர் ஆறுதல் சொல்றாங்க. அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறது. மீண்டுமே அதை வாசிப்போம். பில்தாதும், சோப்பாரும் கேள்விப்பட்ட போது, ஒரு தீமை இது, ஒரு தீமை. பிள்ளைகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, வாலிப மகன் செத்து போயிட்டாங்க, சொத்து போயிட்டு, எல்லாம் போயிட்டு. இது ஒரு தீமை, அவனுக்கு நேர்ந்த தீமை. அதுபோல இந்த நாட்கள்ல பாஸ்டர் ஸ்தோத்திரம் விக்டர் வீரமணி தகப்பனார் மரித்து போனது ஒரு தீமை, ஒரு தீங்கு. இந்த பூமியில தீங்கு இருக்கிறது, அது அந்த யோபுவுக்கு நேராய் வந்தது. நண்பர்கள் வந்து அவரை தேற்றுகிறார்கள். கர்த்தர் அதுல அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்க நான்